நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிராமத்து பெண்கள் அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஒரு விஷன், ஒரு ஐடியா வச்சிருப்பீங்கல்ல? They are very simple. வெரி சிம்பிள். ஓகே. சார் நிறைய விஷயங்கள்ல க்ளோஸ்ட் மைண்டா இருப்பாங்க, ஓப்பன் மைண்டா இருக்க மாட்டாங்க. ஓகே. எதுவா இருந்தாலும் கேட்டு செய்வாங்க. எதா இருந்தாலும் வீட்ல ஹஸ்பண்டையோ அப்பாவையோ கலந்து பேசிட்டு தான் செய்வாங்க. எதுவா இருந்தாலும் வீட்ல கேட்டு தான் செய்வாங்க. ஓகே. ஜென்ஸ் சொல்றத வந்து பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஜென்ஸ் சொல்றத பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுடைய அனலிட்டிக்கல் வியூ கேட்கல, உங்களுக்கு இருக்க ஒரு பொது அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறேன் நான். அவங்களுக்கு வந்து இப்போ குடும்பம் தான் உலகம். குழந்தைங்க, இன்லாஸ், ஹஸ்பண்ட், அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ், அவ்வளோதான். their life ends there. ஓகே, அதுலயே முடிஞ்சிருச்சு. கிராமத்து பெண்கள் அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நகரத்து பெண்கள் மேல அவங்களுக்கு ஒரு அவர்ஷனே இருக்கும். அவங்க ட்ரெஸ், அவங்களோட இது. வேற கிராமத்து பெண்கள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? Typical housewife இருப்பாங்க சார். Typical housewife. Can you elaborate me what is the typical housewife? First breakfast என்ன பண்றோம், அடுத்து லஞ்ச் என்ன, குழந்தை வந்துருவான், அது என்ன, அவங்களுக்குன்ற அந்த தாட்டே போகாது. கரெக்டா லஞ்ச் பையன் வந்துருவான், பையனுக்கு இது பிடிக்கும், ஈவினிங் டிஃபன் பொண்ணுக்கு இது பண்ணும், ஹஸ்பண்ட்க்கு அது பண்ணும், நைட் என்ன பண்ணும், துணி துவைக்கணும், அவருக்கு அந்த சட்டை ரெடி பண்ணும், இந்த தாட் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். சோ அவங்க வேலை குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறத பத்தி மட்டும் தான் கவலைப்படுறாங்க. ரொம்ப குசும்புக்காரங்களா இருப்பாங்க. கொஞ்சம் குசும்போ. ஆமா. எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பொடி வச்சே பேசுவாங்க. கரெக்ட்டா. நிறைய புரணி பேசுவாங்க சார். நிறைய புரணி பேசுவாங்க. gossiping. இப்பதான் பாயிண்ட்லாம் வருது. இவங்க சொல்றதெல்லாம் கவனிச்சுங்க, ஏன்னா இதுல உங்கள்ட்ட கேள்வி இருக்கு. ஓகே. ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. சீக்கிரம் கண்ணீர் வந்துரும். கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ண மாட்டாங்க. பொசுக்குன்னு அழுதுறாங்களோ? ஓகே. நிறைய மஞ்சள் பூசுவாங்க. நிறைய மஞ்சள் பூசுவாங்க. நிறைய பக்கத்து வீடு, எதிர் வீடு என்ன பிரச்சனை, அதை உட்காந்து நல்லா பேசுவாங்க. புரணி பேசுறது. நல்ல புரளி பேசுவாங்க. வேற ரொம்ப ஆணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஆணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கொஞ்சம் வெள்ளந்தியா இருப்பாங்க. கொஞ்சம் வெள்ளந்தியா இருப்பாங்க. ஃபேமிலி அட்டாச்மெண்டாவும் இருப்பாங்க. எனக்கு கிராமத்து பெண்கள்னு சொன்னாலே நாட்டுப்புறம் அப்படின்னு தோணும். நாட்டுப்புறம்னு தோணும். வாட் இஸ் தட் நாட்டுப்புறம்? அதாவது அந்த பட்டுப்படவை தான் கட்டிக்கணும், நிறைய நகை போட்டுக்கணும். என்னால வந்து அதே மாதிரி பண்ணிட்டு அங்க போய் உட்கார முடியும். ஆனா அவங்கள டக்குன்னு என்ன மாதிரி ஜீன் போட்டு இங்க வந்து உட்கார முடியுமா அப்படிங்கிறது தெரியல. சோ நாட்டுப்புறம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து உங்களை பற்றி அவங்க வச்சிருக்கக்கூடிய அபிப்பிராயம். சரியா தப்பாங்கிறதுல அப்புறம். ஆனா உண்மையிலே இவங்க சொன்னதுல எதெல்லாம் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களாவே ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. இவங்க சொன்னதுல இதெல்லாம் தவறு அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? கிராமத்து பெண்கள் அப்படின்னாவே புரளி பேசுவாங்க அப்படிங்கிற சொல்றது அந்த கருத்தை நாங்க ஏத்துக்கவே மாட்டாங்க சார். என்ன புரளி பேசுற நீங்க சொல்லுங்க. நான் நீங்க பேசுனீங்கன்னு சொல்லலையே, நான் பொதுவா கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன டைரக்டா கேள்வி கேக்குறாங்க. ஆமா, என்ன புரணி? அதான் கிராமம். என்ன பேசுறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லா கிராமத்து பெண்கள் சார்பில் தான் நான் கேக்குறேன். என்ன புரளி பேசிட்டோம்? ஊர் கதை, வம்பு கதை, 4 பேர் சேர்ந்து உட்காந்துருந்தாலே அவங்கள பத்தி பேச மாட்டாங்க, இன்னொருத்தரை பத்தி தான் பேசுவாங்க. இவங்க வீட்டில் எது நடந்தது, அவங்க வீட்டில் அது நடந்தது, ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸாஜுரேட் அண்ட் மேக் இட் அ பிக் ஈவெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு வில்லேஜை விசிட் பண்ணுறோம், கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவள் நல்ல கலராக இருக்கா, அவளுக்கு வந்து சீக்கிரம் பொண்ணு அமையும், மாப்பிள்ளை அமையும், இவங்கெல்லாம் கருப்பாக இருக்காங்க. அந்த கலர் டிஃப்ரென்ஸோ, இப்போ அவங்க வீடு நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு குழந்தை மனசில் வந்து அந்த அந்த டாபிக் வந்து நிறைய பேசி ஹர்ட் பண்ணுறது வந்து கிராமத்து சைடு பார்த்துருக்கேன் நான். கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி புரணி பேசுறது ஜாஸ்தி தான். இவங்க சொன்னதுல கிராமத்தை பத்தி சொன்னதுல எது தப்புன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் தான். அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து குறைவு. அது மட்டும் கொஞ்சம் என்னன்னா, டெசிஷன் நாங்க எடுத்துட்டு எப்படி சொன்னா அது டெசிஷன் மேக்கிங் ஆகுமோ அதை நாங்க சொல்லிடுவோம். அது ட்ரிக். கிராமத்து பெண்கள் பற்றி இவர்கள் சொன்ன கருத்தில் எது தவறு? அவங்க சொன்னாங்க குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கணும். எல்லாருமே குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கோம். பிள்ளைங்க, கணவர் எல்லாத்தையும் பார்த்து நாங்களும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நான் எங்களுக்கும் வெளி உலகம் தெரியுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல.